حبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقالوا ما أمركم الله وانتهوا أما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فانطلقا حتى إذا أتيا أهل قرية استطعما أهلها فأبوا أن يضيفوهما. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعظوا بحكم النيابة عنكم والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜஹான் ஹாத்தம நபியே, மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர், உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான, நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீர் அருந்தினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாரினால் வெயில் சுத்தரிக்காதோ, யாருடைய ஷஃபாஅத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காரூண்ய நபி, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான அவனுடைய இல்லத்திலே, புனிதமான இந்த தினத்திலே நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். இதை போலவே நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையின் எல்லா வாக்கியங்களிலேயும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. சொர்க்கத்தில் நாயகத்தோடு இருப்பதற்கும் நாயகத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும், நம்முடைய பெற்றோர்மார்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமார்கள், உலக முஸ்லிம்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல், மன சஞ்சலங்களும் வருத்தங்களும் இல்லாமல் வாழக்கூடிய இஹ்லாஸான எண்ணத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் பிறரிடத்திலே கையேந்தி விடாமல், பிறரிடத்திலே தேவையாகி விடாமல், தன்னிறைவோடு போதுமன்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு மவுத்து வரை தந்தல் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறையில்லாதவர்களாக, கண்மணி ரசூலை கண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய ரூஹுகள் இது போன்ற இல்முடைய மஜ்லிஸிலோ அல்லது சஜிதாவிலோ பிரிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மிக குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொண்டார்களோ, அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொள்வானாக. நம்மை பக்குவப்படுத்திய பண்படுத்திய உஸ்தாதுமார்களுக்கும் நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிரப்பமாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து ஒரு சிறு குழு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறது. வந்து பேசுறாங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் குறித்து, மார்க்கம் குறித்து, ஷரியத் குறித்து பல்வேறு தகவல்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அவர்கள் கடைசியாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்கிறார்கள். வந்துடலாம், மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு முடிவு எடுத்து வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு பின்னாடி கடைசி அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப குர்ஆனுடைய சில வசனங்களை கேள்விப்பட்டவர்கள் அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு இடத்துல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்துல ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி சொல்றாங்க. ஒரு ஆயத்துல ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தை மாத்தக்கூடிய பெரிய அளவுல பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கிற இடத்துல 2 புள்ளி வச்சா போதும், அது மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டோம்னா, அன்தாக்கியான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அன்தாக்கியான்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல அந்த மக்கள் வாழுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிருக்கிறார். அப்படி போறப்ப அந்த ஊருக்கு பழக்கம், அந்த காலத்துடைய பழக்கம் என்னன்னு கேட்டோம்னா, நான் ஊருக்கு வந்திருக்கிறேன், என்னை யாராவது விருந்து கொடுங்க, யாராவது எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டோம்னா தங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து வந்து விருந்துபச்சாரம் செய்வது பொதுவாக ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவர்களை மறுத்து விட்டார்கள். விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் கஹ்ஃப்ல பதிவு செய்யறான். சூரத்துல் கஹ்ஃப்ல என்ன செய்யறான், பதிவு செய்யறான். அவர்களை விருந்தாளியாக எடுத்துக்கொள்வதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். தடுத்து விட்டார்கள். அபவுனா அபா அப்படின்னா தடுத்தான் அர்த்தம். தடுத்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த பா இருக்குல்ல, பாவுக்கு எத்தனை புள்ளிங்க? பாவுக்கு ஒரு புள்ளி கீழே இருக்கும். பாவுக்கு ஒரு புள்ளி கீழே. அதே 2 புள்ளி மேல வந்தா என்ன அர்த்தம்? பா வந்து தாவா மாறி, அப்படிதானே? பா வந்து தாவா மாறி. இந்த மக்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் அபவு அப்படின்னு சொல்றான், பா போட்டு சொல்றான். அந்த பாவை அந்த புள்ளி கீழே உள்ள புள்ளியை மேல வச்சு இன்னொரு புள்ளி எக்ஸ்ட்ரா சேர்த்து அதவு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க, குர்ஆன் அப்படி மாத்தி ஓதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அபவு அப்படின்னா மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். வந்தவங்களை வரவேற்று விருந்துபச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டால், பாவுக்கு பகரமா தாவை போட்டு எங்களுக்கு நல்ல ஆளுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வைக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் கூட இந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்த முடியாது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, இது அல்லாஹ் இறக்கிய வேதம், இது அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க. இந்த சரித்திரத்தை பதிவு செய்யக்கூடிய சரித்திர ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, வரலாறு மிக மிக முக்கியமானது. வரலாற்றுல சில சமயங்கள்ல தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் கூட மாற்றத்தை நாம் ஏற்படுத்திவிட்டால் அது இந்த உலகத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று என்ன செய்யறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் எதற்காக ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, வரலாறு ரொம்ப முக்கியமான இன்றைக்கு வரலாற்று திரிவுகளின் மூலமாக ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிப்பதற்கான அத்துணை முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. வரலாற்று திரிவின் மூலமாக ஒரு இஸ்லாமியர்களை அழிப்பதற்கான என்னென்ன முறையிலெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அனைத்து முறைகளும் இன்றைக்கு சமூகத்தில் கையாளப்படுகிறது. பெரிய கை சேதம் இந்த இடத்துல வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது சம்பந்தமான எந்த தெளிவும் இல்லாமல் எந்த சமூகம் வஞ்சிக்கப்படுகிறதோ, எந்த சமூகம் அநீதம் இழைக்கப்படுகிறதோ, எந்த சமூகத்தை இந்த உலகத்திலிருந்து துடை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த சமூகம் கூட இது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் பெரிய ஆச்சரியமான ஒன்று. இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட உயர்ந்த சமூகம் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், இந்த உலகம் இன்றைக்கும் கற்காலத்தில் தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது.
இன்னைக்கெல்லாம் நாம பெருசா பேசக்கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகள், அது விமானமாக இருந்தாலும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பாக இருப்பான் என்பதுதான் உண்மையான வரலாறு. உண்மையான வரலாறு. விமானத்தை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு வரலாறு படிக்கக்கூடியவர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் கூட சொல்லுவாங்க ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து கண்டுபிடித்தார்கள், பேசினார்கள், இந்த ஆய்வுல இறங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேற 2 இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க இருப்பாங்க. 2 இஸ்லாமியர்கள் அங்கு இருப்பாங்க. அந்த இஸ்லாமியர்களுடைய அடிப்படையை வைத்துத்தான், அவர்கள் உருவாக்கிய அந்த சூத்திரத்தை வைத்துத்தான் இவர்கள் அதுல இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சாங்க, விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஆய்வு, இப்படித்தான் எல்லாமே சொல்லலாம். வரிசையா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கடிகாரம் 12 மணி நேரம், 24 மணி நேரம் சொல்றோமே, அதே மாதிரி நாம வச்சிருக்கக்கூடிய மாதம் 30 நாள், 31 நாள் அப்படின்னு சொல்றோமே, 365 நாள் சொல்றோமே. இந்த முறையை கண்டுபிடித்தது யார்? உமர் கய்யாம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமியர். வானவியல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் மிக அழகாக தெல்ல தெளிவாக இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர். அதே போல நீங்கள் எடுத்து பாருங்கள் மருத்துவம். இன்றைக்கு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறிவிட்டது இல்லையா? மருத்துவம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு மருத்துவ இயலுடைய தந்தை அப்படின்னு சொன்னா இப்னு சீனா, அலி சீனாவை தான் சொல்லுவார். அவர் உருவாக்கி வைத்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திப்புன் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம்னு ஒரு பல ஹதீஸ்களை சொன்னாங்க. அதிலிருந்து நிறைய ஆய்வுகள் செய்து அவர் தனியா ஒரு புக் போட்டார். அதுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமும் அந்த இப்னு சீனா அவர்களுடைய, அலி சீனாவுடைய அந்த பாரம்பரியத்தில் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கொடைகள் இருக்குது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு மருத்துவத்தினுடைய தந்தை அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு நீங்க போய் பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். ஏதாவது ஒரு யூதனுடைய பெயர் அங்க இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இந்திய நாட்டினுடைய அந்த கொடியை, நேஷனல் பிளாக், இந்த கொடியை உருவாக்கியது யாரு நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, விக்கிபீடியால போட்டு பாருங்க, பிங்காளி வெங்கையா நாயுடுன்னு ஒருத்தருக்கு. ஆனால் அதை உருவாக்கியது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அப்ப நிறைய வரலாற்று திரிபுகள். இந்த திரிபுகளை கொண்டு என்ன நாடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இஸ்லாமியர் குறித்த தவறான பார்வையை இந்த சமூகத்தில் உருவாக்கிவிட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு இன்றைக்கு யூதர்கள் மிகப்பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய செய்திகளை சொல்லலாம். ஹதீசுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை சீர்திருத்தம் செஞ்சாங்க. மூசா நபியை பற்றிய தவறான கற்பனை, ஈசா நபியை பற்றிய தவறான கற்பனை, உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தவறான கற்பனை, இப்ராஹிம் நபியை பற்றிய தவறான கற்பனை. யூதர்கள் நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை. யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு ஒரு நபியை பிடிக்குன்னா அந்த நபியை தூக்கி கொண்டாடுறது, கடவுளுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. எனக்கு ஒரு நபியை பிடிக்கலன்னா என்ன செய்யறது கேட்டோம்னா, அவரை பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி மிக மோசமான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. வரலாற்று அப்படி மாத்தி அமைச்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய் வந்து கிடந்தாங்க, அவங்களை தூக்கி ஊரை விட்டு தூக்கி வீசிட்டாங்க அப்படின்லாம் வரலாறு. இதெல்லாம் யாருடைய வரலாறு? நீங்கள் இஸ்ராயலியாத்துன்னு சொல்லக்கூடிய தனி ஒரு கிதாபே இருக்கு அரபியில். நாங்கள் ஈஜிப்ட்ல அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டியுடைய அந்த சிலபஸ்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுல எங்களுக்கு ஒரு பாடம், இஸ்ராயலியத்துன்னு ஒரு தனி பாடம் இருக்கும். அப்படின்னா கட்டுக்கதைகள், தமிழ்ல சொல்ற கட்டுக்கதைகள் ஒரு தனி பாடம். சுப்ஹானல்லாஹ், அதுக்குள்ள போனோம்னா நபிமார்களை பற்றி அவ்வளவு விஷயங்கள். அது குறிப்பா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி தவறான பல விஷயங்கள். நீங்க இன்னும் பெரிய லெவல்ல பேச வேண்டாம். நீங்க சாதாரணமா இன்னைக்கு உங்க கையில கிடைக்கக்கூடிய புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இதை நீங்க வாங்கி பாருங்க. இதை நீங்க வாங்கி கையில வச்சு பாருங்க. பழனி பாபா அவர்கள் பைபிள் ஒரு ஆய்வு அப்படிங்கிற தலைப்புல ஒரு பயான் பேசியிருப்பார், ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சிருப்பார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல, 2 மணி நேரம் நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது. அதுல நீங்க அந்த விஷயத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா, நாம இன்னைக்கு என்ன பேசுறோம்? யாராவது கிறிஸ்துவர்களை பார்த்தா நீங்க என்ன டேவிட்னு சொல்லுவீங்க, நாங்க தாவூதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இயேசுன்னு சொல்லுவீங்க, நாங்க ஈசான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சாலமன் சொல்லுவீங்க, நாங்க சுலைமான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த வார்த்தையே மிகப்பெரிய தவறு. இந்த வார்த்தையே மிகப்பெரிய தவறு. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடுகள்ல, புதிய ஏற்பாடுகள்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. என்னன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு ஆண் பிள்ளையே பிறக்கல, அவர் மிகப்பெரிய அரசர். டேவிட், தாவூத் சொல்லக்கூடாது, டேவிட், அவருக்கு குழந்தை, ஆண் குழந்தை இல்ல, மிகப்பெரிய அரசர், அடுத்து வாரிசு யாருமே இல்ல, என்ன செய்யறதுன்னு ஜோசியக்காரங்கள்ட்ட போய் கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு இனி ஆண் குழந்தை பிறக்காது,
உன்னுடைய மகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதனால உன்னுடைய மகளோடு நீ சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கொள் என்று அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புக்கில் நாம எப்படி சொல்ல முடியுத? பைபிள்ல இருக்கக்கூடிய டேவிட் தான் எங்க தாவூது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாம தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்துவதாக இவர்கள் மிக மோசமான விபச்சாரத்தை செய்தவர்களாக, அதுவும் சொல்ல போனா தன் சகோதரியிடத்தில் விபச்சாரம் செய்தவராக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொன்ன குற்றத்திற்கு நாம் ஆளாகுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இன்னைக்கு பெரும்பாலும் தெரியறதுக்கு இல்லை. பெரும்பாலும் அதே மாதிரி இந்திய சுதந்திர போர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஸ்லாமியுடைய பங்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படும். சமீபத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் வேறொரு தலைவரை திட்டுகிறார். வேறொரு தலைவர் திட்டி பேசிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கை, பேப்பர்ல வந்த செய்தி. அவர் என்ன சொல்றாரு கேட்டோம்னா, தீரன் சின்னமலையை பற்றி உனக்கு என்ன தெரியும், தமிழர்கள் எப்படிப்பட்ட வீரர்கள் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, தீரன் சின்னமலை எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா, திப்பு சுல்தானையே விரட்டி எடுத்தவர் அப்படிங்கிறார். திப்பு சுல்தானை விரட்டி அடித்தவர் தீரன் சின்னமலை. திப்பு சுல்தான் தீரன் சின்னமலையை பார்த்தா பயந்து ஓடிடுவாருன்னு பப்ளிக்கா பேட்டி கொடுக்கிறாரு. பேப்பர்ல வந்திருக்கு செய்தி, பேப்பர்ல செய்தி வந்திருக்குது. எனக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா நான் ஒரு வரலாறு படிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் சேர்ந்து வெள்ளையர்களை அடித்து உரட்டியதாக வரலாறு பார்த்திருக்கிறோம். இல்ல புதுசா சொல்றானே, 2 பேரும் சண்டை அப்படின்னு சொல்றானே போட்டு உள்ள போய் பார்த்தோம்னா, கீற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில் உள்ள போய் பார்க்கிறேன். திப்பு சுல்தான், ஒப்பிலான், தீரன் சின்னமலை இந்த 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள். நட்புக்கு மிகச்சிறந்த இலக்கணம் இந்த 3 பேரும் தலைப்பு போட்டு என்ன செய்யறாங்க, கட்டுரை எழுதி வச்சிருக்கிறாங்க. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி ஒரு போற போக்குல ஒரு பொய்ய சொல்லி வரலாற்றை மாற்றி அமைத்து போகக்கூடிய ஒரு சூழலை பாருங்க. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் அங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு, அவுரங்கசீப்பினுடைய மோசமான ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது காங்கிரஸ் மீண்டும் என்ன செய்யுது, இந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி பேசி 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 இன்றைக்கு இஸ்லாமியர்களே யோசிக்கிறாங்க, ஒருவேளை ஒருத்தன் தப்பு செஞ்சிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. ஆனா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இறைநேசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஹஜ் செய்யவே இல்லை. ஒரு பெரிய குற்றச்சாட்டா சில பேர் பேசுவாங்க, ஏன் ஹஜ் செய்யல, அவருக்கு சொந்தமாக ஹஜ் செய்யக்கூடிய அளவிற்கான பணம் வரவே இல்லை. கடைசி வரல அரசாங்கத்தில் கோஹினூர் வைரம் இருந்துச்சு, ஆனால் அது பைத்துல் மாலுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி தன் கையால் தொப்பிகளை தைத்து குர்ஆனை எழுதி அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. கோயில்களை இடித்தார். திப்பு சுல்தான் கோயில்களை இடித்தார். இன்னைக்கு வரலாறுகளை பரப்புறாங்க. ஆனா திப்பு சுல்தானுடைய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கோயில் இருந்தது. 4000 கோயில்களை இடித்து விட்டார், 5000 கோயில்கள் இடித்து விட்டார். அவருடைய வரலாறு எடுத்து நீங்க பாருங்க. கவர்மெண்ட்ல, அதாவது இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கெஜெட்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோயில்களுக்கு அவர் இது வளர்ச்சிக்காக எத்தனையோ நிதிகளை அவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, இன்னைக்கு சமூகம் எப்படி போயிருச்சுன்னா, இப்படி போற போக்குல நிறைய பொய்யான செய்திகளை உருவாக்கி விட்டு போறாங்க. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அமரன் திரைப்படம். எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் போய் பார்க்கறாங்க. அது எப்படிதான் படம் எப்படிதான் எல்லாம் பார்க்கறாங்க. நாமளும் என்ன செய்யறோம், கூட்டத்தோட பார்க்கறது அது உங்களுக்கும் அல்லாஹ்வுள்ள விஷயம். நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கோங்க, பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு அல்லாஹ். ஆனா இதுக்கு என்னன்னு கேட்டோம்னா, ஒரு படத்தை பார்த்து விட்டு அதற்கான கருத்தை சமூகத்தில் தவறாக பதிவு செய்வது என்பது இருக்கிறது, அது மிக மோசமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காஷ்மீருடைய வரலாறு என்ன? 370 அந்த சட்டத்தை நீக்கி விட்டார்கள் என்று சொல்றாங்க. அதற்கான பின்னணி என்ன? காஷ்மீர் இந்தியாவோடு இருந்ததா இல்லையா, இன்றைக்கு வரை பெரிய பிரச்சனை இருக்குது. காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கறத பெரிய பிரச்சனை தான். எல்லா நாடுகள் 540 சமஸ்தானங்கள் இருந்தது, எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்துட்டு வர்றப்ப சர்தார் வல்லபாய் படேல் தான் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் சில சமயங்கள்ல சாத்வீகமாக, சில சமயங்கள்ல அடக்குமுறையால் எல்லா மாகாணங்களையும் ஒன்று சேர்த்துட்டே வர்றாரு. ஆனா கடைசி வரை காஷ்மீர் சேரவே இல்லை. காஷ்மீரை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஒரு இந்து மன்னர். அங்க இருந்த மக்கள் பாகிஸ்தான்ல சேர்ந்து விரும்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பொதுவா எப்படின்னு கேட்டோம்னா, அதனுடைய கலாச்சாரமே முழுக்க பாகிஸ்தானுடைய கலாச்சாரம் தான். இந்தியாவுடைய கலாச்சாரம் அங்க கிடையாது. அந்த கலாச்சார அடிப்படையில் எல்லாரும் அங்க போய் சேரலான்னு விரும்புறப்ப இந்த மன்னர் ஹர்பத் சிங் இருக்கு, அவர் இந்த மன்னர் என்ன செய்யறான்னு கேட்டோம்னா, தனி நாடாக இது இருக்க வேணும்னு ஆசைப்படுறாரு. இந்தியா கூட சேரக்கூடாது, பாகிஸ்தான் கூட சேரக்கூடாது, நம்ம தனி நாடா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கிறப்பதான் சில பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் வருது, வரி விதிப்பு அதிகமாகுது, கலவரங்கள் வருது. அந்த கலவரம் அதிகமாகிறப்ப உதவி கேட்டு இந்தியாட்ட வர்றாரு. நேரு சொல்றாரு, நாங்கள் ராணுவத்தை தருகிறோம்.
நாங்க செய்கிறோம் அப்படின்னு. அப்பயும் சொல்றாங்க, நாங்க உங்க நாட்டோட நாங்க சேர மாட்டோம், எங்களுக்கு உதவி மட்டும் செய்யண்டா. அதுக்கு பின்னாடிதான் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு கடைசியா முடிவெடுக்கிறாங்க, 3 விஷயத்தில் மட்டும்தான் இந்தியா எங்களோடு சேர்ந்திருக்கலாம். ஒன்று ராணுவ ரீதியாக, இரண்டாவது கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அந்த ரீதியாக, மூணாவது வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற அந்த ரீதியாக. இந்த 3 விஷயத்தில் மட்டும்தான் நாங்க உங்க கூட இருப்போம்னு சொன்ன நேரு கையெழுத்து போட்டு கொடுக்கிறாரு. சர்தார் வல்லபாய் படேல் எல்லாத்தையும் அடக்குமுறையால் தன்னுடைய இந்த இந்திய நாட்டில் இணைச்சவரு, அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, ஏத்துக்கிட்டாரு. சரி நீங்க இப்படி இருங்க. தனி பிரதமர் இருந்தார், காஷ்மீருக்கு தனி பிரதமர், தனி முதலமைச்சர் இல்ல, தனி பிரதமர் இருந்தார், தனி கவர்னர் இருந்தார், அரசியல் சட்டம் தனியாக இருந்தது. இந்த இது நடந்துட்டு இருக்கிறப்ப 370 ஒரு பிரிவை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அம்பேத்கர் இது கொண்டு வந்து அதுக்கெல்லாம் பேச, அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, கொண்டு வந்து ஓரளவுக்கு எங்கூட சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா என்னன்னா 370ங்கிற சிறப்பு அந்தஸ்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் சொல்லுது. இது ஒண்ணு இந்தியா அவங்க சேர்றதுக்காக கொடுத்ததில்ல, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு சொல்லித்தான் காஷ்மீர் இங்க வந்தது. ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமாக என்ன நினைச்சிருக்காங்கன்னு கேட்டோம்னா, காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது, ஏன் உங்களுக்கு தனி அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி கேள்வி பொதுமக்களுக்கு மத்தியில் உருவாயிருச்சு. இன்னைக்கு ராணுவத்துல பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடந்திருக்குது, சைனா இந்தியா சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டைகளில் கூட இறக்காதவர்கள் அந்த எண்ணிக்கையை விட மிக அதிகமான எண்ணிக்கையில் காஷ்மீர் ராணுவத்தால் காஷ்மீர் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் கமல்ஹாசன் அந்த அமரன் படங்கள் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொமோட் பண்றப்ப சொல்றாரு, உலகத்துல ஆக்சிடென்ட் மூலமா இறக்கக்கூடியவர்களை விட ராணுவத்துல குறைவாகத்தான் இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை வரலாறு என்னன்னா, ராணுவத்துல பார்டர்ல வரக்கூடிய சண்டையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட ராணுவத்தின் மூலமாக காஷ்மீர் மக்கள், சொந்த நாட்டு மக்கள் இறந்தவர்கள் தான் அதிகம். தடை செய்யப்பட்ட பல குண்டுகள் அங்குதான் பரிசோதனை செய்யப்படுகிறது. சொந்த நாட்டு மக்களையே அவன் சுட்டு கொண்டுட்டு இருக்கிறான். பேப்பர்ல ஒரு செய்தி வருது, என்ன கேட்டோம்னா, இவன் ராணுவத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தப்பா நடக்கிறப்ப பேப்பர்ல ஒரு செய்தி, எந்த பேப்பர்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும், அந்த பேப்பர் தான் இப்படிலாம் பேசுவான்னு ஒருத்தன் போடுறான். என்ன சொல்றான்னு கேட்டோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சரியில்லை, அதனாலதான் பெண்கள் அவர்களாக விரும்பி வருகிறார். எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை, எவ்வளவு மோசமான வார்த்தை. இப்படி பல பிரச்சனைகள் உள்ள இருக்குது. ஆனா படங்கள் அப்படிங்கிற மூலமாக, திரைப்படங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு வந்து வரலாறுகளை மாத்தி முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னா தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னோம்னா பயங்கரவாதிகள், அவர்கள் இந்தியாவோடு என்னைக்கு சேர மாட்டாங்க, இந்திய ராணுவத்திற்கு எதிராகத்தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த சமூகத்தில் உருவாக்கி இஸ்லாமியர்களை என்றைக்குமே ஒரு மோசமானவர்களாக உலக அரங்கில் காட்டுவதற்கான அனைத்து முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கவலையான செய்தி. நான் எதுக்கு இதெல்லாம் ஜும்மால சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, நாமும் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற வேண்டும். அதான் ஒரே ஒரு நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. காஷ்மீர் என்ன நடக்குதாங்க, காஷ்மீர் யார், அந்த மக்கள் யார், அவர்களுக்கான பிரச்சனைகள் என்ன, நமக்கு முதல்ல தெரியணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். இந்தியா இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான தொடர்பு என்ன, இந்தியர்களுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் நாம நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, வரலாறுகள் திருப்பு செய்யப்படுகின்ற பொழுது, வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது அந்த சமூகம் இந்த உலகத்தில் இல்லாமல் துணை தெரியப்படும். அப்படி துறை தெரியப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பணத்திற்காக படித்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. காசு இந்த உலகத்துக்கு தேவை. அல்லாஹ் சொல்லிட்டார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்துல தேவை, மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் இனத்திற்காகவும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். இனத்திற்காக, நம்ம இஸ்லாமிய இனத்திற்காக என்ன செய்யணும், நம்ம கொஞ்சமாவது அந்த வரலாறுகளை படிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இந்த செய்திகளை நாம எப்ப கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அடுத்த தலைமுறை வெறும் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல, நாம முடிஞ்ச அளவுக்கு மொத்த எல்லாத்துக்கும் கொண்டு போய் சொல்லணும். இல்லப்பா நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா அப்படிங்கறத நாம என்றைக்கு வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு முதல்ல நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் அப்படின்னு தெரியும். இன்னும் இதற்கு பின்னால நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம இருந்துட்டோம் கேட்டோம்னா அது நமக்கான அழிவின் ஆரம்பம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்தை பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கான சாபக்கேடுகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. முடிந்த மட்டிலும் நம்முடைய அடுத்த தலைமுறையை மிகச்சிறந்த கல்வியில் சம்பந்தப்பட்ட தலைமுறையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வரலாறுகளில் கவனம் செலுத்தி வரலாறு படைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.